ஆன்மநேய உள்ளங்களுக்கு வந்தனம். இன்று சனிக்கிழமை 2வது வாரம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் பகுதிகள நம்ம இங்க பார்த்துட்டு வரோம். இந்த சனிக்கிழமை அப்படின்றது எப்போதுமே நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்த பத்தி சிந்திக்கிறதே, முழுக்க முழுக்க இத பத்தி பார்க்கறதே நம்ம வந்து ஒரு ஒரு வழக்கமா வச்சுட்ருக்கோம். அது அடிப்படையில எதுக்காக சனிக்கிழமையில நம்ம வந்து பண்றது அப்படின்றத நம்ப ரொம்ப கேஷுவலா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்த நம்ம சனிக்கிழமைல பார்க்கும்போது, நம்ம இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு நம்ம வர்றதுக்கான முயற்சிகள எடுப்பதற்கும், இத பத்தி ரொம்ப ஆழமா சிந்திக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஞாயித்துக்கிழமைன்னு ஒண்ணு நமக்கு இருக்கு. அப்ப எதையாவது நம்ம புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு நேரம் தேவைப்படுது. தினந்தோறும் நாம் செய்து கொண்டிருக்கும் செயல்களிலிருந்து நம்ம கொஞ்சம் மாறுபட்டு, நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள துவங்குவதற்கு நமக்கு நேரம் தேவைப்படுது. அந்த நேரத்த நம்ம வந்து ஞாயித்துக்கிழமை அதுக்காக நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த சனிக்கிழமை என்பது வழக்கமாவே வாரத்தின் இறுதி நாள். இந்த வாரத்தின் இறுதி நாளாக இருக்கிறதுனால, நம்ம பணிகள் பணிகள் புரியவங்களா இருந்தாலும் சரி, தொழில் புரியவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து இந்த வாரத்தின் இறுதி நாள்ல வந்து நமக்கு பெரும்பாலும் வந்து நமக்கு இந்த பணிச்சுமைகள்லாம் வந்து முடிஞ்சு, நம்ம ரிஃப்ரெஷ் ஆவறதுக்கான ஒரு நேரமாக இது இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த ரெஃப்ரெஷ்மென்ட் வேணும் அப்படின்ற தருணத்தில நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, மாறுதலுக்காக நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். என்ன செய்யலாம் வீக்கெண்டு அப்படின்ற மாரி நம்ம யோசிப்போம். அப்போ அந்த மாரி தருணத்தில நமக்கு வந்து இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்த வந்து நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம வாழ்க்கைய மாற்றுறதுக்கான ஒரு வழி இங்க இருக்கிறதுனாலயும், அதேபோல நமக்கு ஞாயிறுக்கிழமை அடுத்ததா நமக்கு இருக்கு. அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஓய்வாக இருக்கும் நேரத்தில, நம்ம தொடர்ந்து விசாரணை செய்வதற்கும், அதுபோல அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யணும்? என்ன மாரி ஒழுக்கங்கள நம்ம வந்து வாழ்க்கையில வந்து கடைபிடித்து ஒழுகணும்? அப்படின்ற மாரி விஷயங்கள நம்ம எதெல்லாம் விடணும்? அப்படின்ற விஷயங்கள நம்ம குறிப்பெடுத்துக் கொண்டு, ஒரு வாரத்துக்கான ஒரு 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 பிளான்னு சொல்லுவாங்க. அந்த பிளான் வந்து எதுக்காக போடணும் அப்படின்னா, நெறைய பேர் வந்து பிளான் போட்டே டயர்ட் ஆயிருப்போம். இருந்தாலும் பரவால்ல. நம்ம பிளான் போட்டு டயர்ட் ஆயிருந்தாலும், அதாவது அடிக்கடி ஒரு ஒரு வாசகம் ஒண்ணு உண்டு இங்கிலீஷ்ல. இஃப் பிளான் ஏ டசன்ட் வொர்க்ஸ், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் ஹஸ் மோர் 25 லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒண்ணு உண்டு. அப்போ நம்ம பிளான் போடுறத மட்டும் அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறலாமா அப்படின்றது ஒண்ணு இருக்கும். இத வந்து ஒரு தாரக மந்திரமா வைத்துக்கொண்டு, சனிக்கிழமைய நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த முயற்சிகள எப்படி எடுக்கணுன்றதுக்கும், ஞாயித்துக்கிழமைய அந்த முயற்சிகள் எப்படிப்பட்ட முயற்சிகள நான் வந்து துவங்க போறேன் அப்படின்றத பிளான் பண்ணி அன்னைக்கு துவங்கவும் செஞ்சிரணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு சின்ன ஒரு ஒழுக்கமா இருக்கும். நம்ம வந்து ஒரு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணெய் தேய்ச்சு தலை முழுகணும் அப்படின்ற ஒரு ஒழுக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து நம்ம பலகாலம் பிளான் பண்ணிட்டே இருப்போம். பொன்னாங்கண்ணி தைலம், அது ஏதோ சொல்றாங்க, இது சொல்றாங்க, அது சொல்றாங்கன்றத நம்ம ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டே இருப்போம். தைலத்த எப்படி செய்றது? இந்த மாரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஒழுக்கம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த 100 ஒழுக்கத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாரி திங்க் பண்ணி இந்த ஒழுக்கத்துக்கு வரணும், ஒழுக்கத்துக்கு வரணும், ஒழுக்கத்துக்கு வந்தா தான் நம்ம பேசியே வந்து இது மாரி விசாரணை செஞ்சே நம்ம என்ன பண்ருவோம், நேரத்த கடத்தி போயிருவோம். இதுதான் முயற்சியின்மை. இந்த முயற்சியின்மை தான் மலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு புண்ணியம் என்பதும், ஜீவகாருண்யம் என்பதும் ஒன்றுன்றாங்க. புண்ணியம் செய்வதற்கும், முயற்சிப்பதற்கும், அதேபோல அ தூங்குவதற்கும். இது வந்து ரொம்ப என்னவா இருக்கும் அப்படின்னா, ம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குமாம். பட் ஆனா அத செஞ்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பின்பு சுகமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னிடத்துல
மகன் கேட்டப்போ கூட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாப்புல. என்ன கேட்டாப்புலன்னா, "ஜீவகாருண்ய ஒழுக்கம் செய்யறதுக்கு முதல்ல ஏன்பா கஷ்டமா இருக்கு? செஞ்சோன்னா வந்து அதாவது புண்ணியம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு முதல்ல. அப்புறம் பின்பு தானே சுகமா இருக்குது. எதனால அந்த மாரி இருக்குப்பா? முதல்லயே ஜீவகாருண்ய ஒழுக்கத்த வந்து கடைபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா, நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. எல்லாரும் நெறைய பேர் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு வருவாங்கல்ல. ஏன்பா கடவுள் இப்படிப்பட்ட ஒரு அமைப்ப வந்து வச்சிருக்காரு? முதல்ல துக்கமா இருக்கிற மாரியும், பின்னாடி சுகமா இருக்க மாரியும் ஏன்பா அமைச்சிருக்காரு? ஆனா பாவம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாத ஒரு செயல செய்யணும் அப்படின்னா, அத வந்து நமக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கேப்பா. அத நம்ம வந்து செஞ்சுடுறோமே. அது செய்யறதுக்கு ரொம்ப அ ஈஸியா இருக்கு. தூங்குவதற்கும், முயற்சிப்பதற்கும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வந்து பழகுதற்கும், அதாவது தொடர்ந்து பழகுவதற்கும் ரொம்பவும் இது வந்து ஈஸியா இருக்கேப்பா. பாவம் மட்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாத செயல் செய்யணும்னா, அது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா, அது வந்து முதல்ல சுகமா இருக்குப்பா. அப்புறம் பின்னாடி வந்து கஷ்டப்படுறாங்க. அப்ப இதனாலயும் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பாவம் பண்ணி நெறைய துக்கப்பட்டு அவங்க கஷ்டப்படுறாங்கல்லப்பா. ஏன்பா வந்து கடவுள் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வச்சிருக்காரு? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பதான் ஒண்ணு சொன்னேன். அதாவது தம்பி இந்த மாரி வந்து நம்ப ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு முதலே ஈஸியா இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கான அருள பெற்று பயன பெற்றுருவாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுல பொது நோக்கம் என்பது ஒண்ணு இருக்காது. அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது நமக்கு லாபம் அடைவதற்காக, தான் ஒருவன் லாபம் அடைவதற்காக ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் வழி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதுல பொது நோக்கம் இருக்குமா என்று கேட்டால் பொது நோக்கம் இருக்காது. அந்த பொது நோக்கம் ஏன் இல்லாம போச்சு அப்டின்னா, நம்ப நம்ம என்ன செய்வோம், நமக்கு ஒரு இப்போ எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறோம். எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுனால நமக்கு உடம்பு நல்லா இருக்குன்னா, யாரு வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்காம விட்டுருவாங்க அப்டின்னா, அ ரொம்ப ஈஸியா வந்து அத வந்து நம்ம பண்ணிருவோம். உடம்பு நல்லாருக்கும். நம்ம பாட்டுக்கு போயிருவோம். ஆனால், அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து நம்ம மெனக்கெட்டு என்ன செய்யணும் அப்டின்னா, பொன்னாங்கண்ணி கீரைய வாங்கணும். பொன்னாங்கண்ணி கீரைய வாங்கி நம்ம என்ன பண்ணணும், அத வந்து ஆஞ்சு அதுக்கப்புறமா வந்து அத சாறு எடுத்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய வந்து நல்லெண்ணெய வச்சு, அதுல கலந்து, அதுக்கப்புறம் அத சூடு பண்ணி, அத தெளிய தைலம் எடுத்து, அந்த தைலத்த பக்குவமா வந்து சேமித்து, எப்பொழுது எண்ணெய் தேய்ச்சு கொள்கிறோமோ, அந்த சமயத்துக்கு சூடு பண்ணி நம்ம வந்து தேய்ச்சுப்போம். இதோட போச்சான்னா இல்ல. எண்ணெய் தேய்ச்சுக்கணும் அப்டின்னா, நமக்கு ஒரு அ அ அடுத்ததா சீக்கா வேணும். சீக்காவ வாங்கணும். அத என்ன ப்ரொபோர்ஷன்ல அரைக்கணும். இது எல்லாத்தையும் அரைச்சு வந்து நம்ம அதுக்காக மெனக்கெடணும். ஏன்னா, இது கடையில போய் டைரக்ட்டா வாங்குறது ஒத்து வராது. அப்ப அதுக்கு இவ்வளோ முயற்சிகள் எடுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சு, அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்டின்னா, நம்ம அப்படியே நம்ம பண்ற முடியுமான்னா கிடையாது. நமக்கு ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலை அமையணும். நமக்கு தனிமை அமையணும். அந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து நம்ம ஆயில் பாத்த வந்து எடுத்துக்க முடியும். ஆயில் பாத் எடுக்கிறோம் அப்டின்னா, அடுத்ததா வந்து அ நம்ம வந்து அதுக்காக வெந்நீர் வைக்கணும். ஸோ வெந்நீர் அப்படின்றபோது ஹீட்டர் போடுவோம். ஸோ ஹீட்டர்ல ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இது போல எல்லாத்தையும் பார்த்து நீங்க ஹீட்டர போடுறீங்களோ, இல்ல வெந்நீர வந்து ஏதோ விறகு அடுப்புல காய வைக்கிறீங்களோ, இதுக்கும் அதுக்கும் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இப்படிலாம் ஒரு ஒழுக்கம் கடைபிடிக்கணும்னா, இவ்வளத்தையும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலிருந்து செய்யணும். எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுன்றது யார் வேணாலும் செஞ்சிடலாம். ஆனால், இதுல ஒவ்வொரு செயல்கள்லயும் ஒழுக்கம் இருக்குதா? ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்குதான்னு பார்த்துட்டே வரும்பொழுது, அப்ப என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒருவேள நம்ம ஒழுக்கத்த கடைபிடிக்க ஆரம்பிச்சுருவோம். அப்ப என்ன பண்ணுவோம், எல்லாரும் டிலே பண்ணுவோம். டிலேவே பண்ணக்கூடாது. உங்ககிட்ட வந்து பொன்னாங்கண்ணி தைலம் இல்லையா? அட்லீஸ்ட் நல்லெண்ணெய சூடு பண்ணியாவது தேய்க்கணும். நல்லெண்ணெய சூடு பண்ணும்போது சீரகத்த போட்டு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு பக்கம். அதேபோல சீக்கா கிடைக்கலையா? ஷாம்பு போடக்கூடாது. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இயற்கை அங்காடியில கிடைக்கிற சீக்காவ போய் வாங்கிக்கணும். அதேபோல நல்லெண்ணெய் வந்து ஓரளவுக்கு இயற்கை அங்காடியில இருக்க நல்லெண்ணெய பார்த்து வாங்கிக்கணும். ஸோ, அடுத்ததா என்ன செய்யணும் அப்டின்னா, வந்து அ நமக்கு ஹீட்டர்லாம் போட்டு தான் குளிக்கிற மாரி தான் இப்போதைக்கு டிசைன் இருக்கா? சரி ஓகே. ஹீட்டர போட்டாவது குளிச்சிடணும். இதெல்லாம் குளிச்சுட்டு, நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், எண்ணெய் தேய்ச்சு குளிச்சதுனால நமக்கு வந்து பயன் அடைஞ்சுட்டோம் அப்டின்றது அடைவோம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல அந்த ஜீவ லாபம் தான் ஏற்படுமே தவிர்த்து, ஆன்ம லாபம் ஏற்படாது. அந்த ஜீவ லாபம் என்பது என்னன்னா, அந்த ஒரு ஜீவனுக்கு மட்டும் தான் லாபம் ஏற்படும். இதனால வேற எந்த ஜீவனுக்கும் லாபம் ஏற்படாது.
எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிராக்டிகலாவே நம்ம பார்க்கலாம். இனிமேல் நம்ம பார்க்கும்போது ஜீவ லாபம், ஆன்ம லாபம்னு பார்த்துப்போம். அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்த கடைபிடிச்சு, இல்ல நித்திய கர்ம விதிய கடைபிடிச்சு, ஒருத்தவங்க லாபம் அடைஞ்சாங்கன்னா, அதுக்கு பேரு அது வந்து ஜீவ லாபம், ஆன்ம லாபம்ன்றத 2ஆ பிரிச்சுக்கணும். ஒண்ணு அந்த ஜீவன் மட்டும். அது பொது நோக்கம் இல்லாமல் பெறுகிற லாபம் எல்லாம் ஜீவ லாபம். பொது நோக்கத்துடன் வந்து ஒரு விஷயத்த அதே விஷயம் தான். அத பொது நோக்கத்தோட செஞ்சாங்க அப்டின்னா, அதாவது ஒருமை அந்த கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டம் என்பது பொது நோக்கம். பொறுமை என்பது நீங்க என்ன செய்றீங்க? அ தான் ஜீவன நீங்க என்ன பண்றோம்? அந்த அந்த அ முதல்ல தன் ஜீவன வந்து நம்ப பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா, நம்மளோட சுதந்திரம் அவ்வளோதான் இருக்கு. அப்டின்ற மாரியே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அப்டி மூவ் ஆன் பண்ணா கூட, இந்த ஜீவ லாபம் அடையுமான்னு கேட்டா, கண்டிப்பா அடையும். இந்த ஜீவ லாபம் அடைந்த பிறகு அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது இதெல்லாம் யோசிக்கணும்ல அது. இது என்ன பண்ணும்னா, பண்ணவே பண்ணாது. இது பாட்டுக்கு வந்து இப்ப டெய்லியும் டாக்டர் மாத்திரை போட சொன்னாங்கன்னா, நம்ம உடம்பு சரியாயிருது அப்டின்னா, உடம்பு எந்த ஒரு தொந்தரவும் குடுக்கலன்னா, இது மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கிறதே நமக்கு இந்த இந்த நோய் வராது. அடுத்து வேற ஒரு நோய் வரும். இப்டி பல கட்டமாக நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸால அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். அதுபோல இந்த ஜீவ லாபத்த பார்க்கலாம் தவறில்ல. ஆனா, அந்த ஜீவன் லாபம் அடைந்த பிறகு, நம்ம வந்து இத இன்னொரு ஜீவன் சொல்லி தான் நம்ம செஞ்சிருப்போம். இல்ல இன்னொரு ஆன்மா சொல்லி தான் செஞ்சிருப்போம். அப்ப நீங்க அட்லீஸ்ட் இத என்ன செய்யணும்னா, அடுத்த கட்டமா நீங்க மூவ் ஆன் பண்ணணும் அப்டின்னா, நீங்க எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு நல்லா இருந்தீங்கன்னா, அத மத்த பேருக்கும் சொல்லி எண்ணெய் தேய்ச்சு குளிக்க சொல்ல எப்போ நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ, அ அ அங்கவே உங்களுக்கு பொது நோக்கம் ஸ்டார்ட் ஆகுது. தான் பெற்ற இன்பத்த மத்தவங்களும் அடையணுன்ற ஒரு ஒரு பொது நோக்கத்த ஆரம்பிக்கும்போது, அது சின்ன பொது நோக்கமா ஆரம்பிக்குது. இப்ப இது மனிதர்களிடத்துல உங்களுக்கு ஜீவகாருண்யம் வர்றதுக்கான விஷயங்கள நெறைய உங்களுக்கு வந்து உண்டு பண்ணும். இனிமேல்லாம் நம்ம ரொம்ப பிராக்டிகலா பேசணும். ஏன்னா, இத்தன நாள் சொல்றதெல்லாம் எதுக்காக நெறைய விஷயம் சொல்றதுன்னா, எல்லாரும் அங்கங்க விளக்கங்களுக்கு போய் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரியிறீங்க. கடவுள் இயற்கை விளக்கத்துக்கும், அதாவது அருள் விளக்கத்துக்கும், ஆன்ம இயற்கை விளக்கம் அதுக்கு போய் அலைஞ்சு திரியிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் மூலியமா வரும் விளக்கம், அது ஆன்ம இயற்கை. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் விளக்கம், ஆன்ம இயற்கை விளக்கம். அதுவே ஆன்ம இயற்கை விளக்கம். அப்போ இந்த ஆன்ம இயற்கை விளக்கம் இல்லாதவரிடத்தில் கடவுள் இயற்கை விளக்கம் அகத்திலும், புறத்திலும் தோன்றாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதாவது ஆன்ம இயற்கை விளக்கம், அதாவது ஜீவ தயவு இது இது இல்லன்னா கடவுள் விளக்கம் அகத்திலும், புறத்திலும் தோன்றாது என்று சொன்னாலும் வியர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. நம்ம போடுற எஃபோர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ, அப்போ நம்ம என்ன செய்றோம்னா, அந்த கடவுள் இயற்கை விளக்கம், அருள் விளக்கம், கடவுள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும், அப்பதான் கடவுளுடைய பெருமைய தெரிஞ்சுக்க முடியும். கடவுளுடைய பெருமைய தெரிஞ்சா தானே நம்ம வந்து நம்மளுடைய சிறுமையையும் வச்சு நம்ம வந்து விசாரணை செஞ்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே வந்து ஆன்ம லாபம் அடைஞ்சு, நம்ம வந்து சித்தி முத்தி இன்பங்கள பெறுறலாம். ஸோ, நமக்கு தேவை திருவருட்பா. திருவருட்பா விளக்கி சொல்றதுக்கு ஒரு ஆள். இதுவும் இத நமக்கு விளக்கி விளக்கி சொல்ல சொல்ல நம்ம இத புரிஞ்சுக்க நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, நம்ம ஆன்ம லாபம் அடைஞ்சு, அப்படியே சுத்த தேகம் அடைஞ்சு, அப்படியே பிரணவ தேகம், ஞான தேகம்லாம் அடைஞ்சு நம்ம வந்து சித்தி முத்திய அடைஞ்சிரலாம். வள்ளலார் போன்ற நிலைய நம்மளும் வந்து பெற்றுடலாம் அப்படின்றதுல இது சன்மார்க்கமே கிடையாது. அத நான் பலமுறை வந்து சொல்லியிருக்கேன். சுத்த தேகம் பெறணும்னாலே, அதுக்கே வந்து எல்லா உயிரும் நான் துன்புத்தி தான் வாழ்றேனே அப்படின்ற ஒரு 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 புரிதல் ஒண்ணு வரணும். அப்படி வந்துச்சுன்னா, ஐயோ! நான் மட்டும் இல்லையே, எல்லா ஜீவர்களுக்கும் ஜீவர்களால ஏற்படுற துன்பம் இவ்வளோ நடக்குதே. இந்த துன்பத்தெல்லாம் இப்படி நடக்கும்போது, கடவுள் வந்து நமக்கு அனுக்கிரகம் புரியணுமே. அப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்கு? அப்படின்றது ஒரு கட்டத்தில செஞ்சு, இந்த விஷயங்கள் இப்போ இப்படிப்பட்ட விளக்கங்கள்லாம் வந்து நமக்கு ஆன்ம இயற்கை விளக்கங்கள்லாம் இல்லாம, நம்ம கடவுள் இயற்கை விளக்கத்த சும்மா காதுல கேட்டுக்கிறதோ, இல்ல படிக்கிறதோ, அதாவது இப்படிப்பட்ட நிலைகளை படிப்பால் அறியக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஒழுக்கம் நிரம்பணுன்றார். ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் வரணுன்றாரு. அப்போ இப்ப நம்ம குடுத்த விளக்கங்கள் எல்லாமே இதுவரைக்கும் ஏறத்தாழ நான் பொதுவெளிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமோ, இல்ல 3 மாத காலமோ ஆயிருக்கலாம். ஒரு 18 வாரம்னா வச்சுக்கோங்களேன். 18 வாரம் ஆயிருக்கு. இந்த 18 வாரத்துல நம்ம 5 வாரம், 4 வாரம்னு எடுத்துக்கிட்டா கூட, நமக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு 4 மாசம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4, 5 மாத காலங்கள்ல நம்ம குடுத்த விளக்கங்கள் எல்லாமே அற்புத விளக்கமா தோணியிருக்கும். எல்லாமே ஓகே. இதெல்லாம் குடுக்கப்பட்டது எதுக்காக அப்டின்னா, எல்லாரும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்காக வரணும்.
ஏன்னா, இந்த விளக்கம் எப்படி இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் பார்த்து, அப்படியாவது இவங்க ஆன்ம இயற்கை விளக்கத்துக்கு, ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு வந்துருவாங்க. அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தான் இந்த கடவுள் பத்தின அந்த விளக்கங்கள், திருவருப்பாவ பத்தின விளக்கங்கள், எல்லா பகுதிகளுக்கான விளக்கங்கள்லாம் குடுக்கப்பட்டுட்டு இருக்கு. குடுத்ததும் அதுக்காக தான், குடுக்கப்பட்டுட்டு இருக்கதும் அதுக்காக தான், குடுக்கப் போறதும் அதுக்காக தான். எதுக்காகன்னா, ம் ஆன்ம இயற்கை விளக்கம் இருந்துச்சுன்னா, கடவுள் இயற்கை விளக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, படிச்சு கடவுள் அதாவது அருள் விளக்கத்தையும், கடவுள பத்தி விளக்கத்தையும் நம்ம படிச்சு சொல்றதும், அதாவது அனுபவத்துல சொல்றதுக்கும். அனுபவம்னா என்ன அப்டின்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் மூலம் அருள் கிடைக்கும். அந்த அருள் மூலியமா நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அருள் அனுபவத்தின் மூலியமா, அதாவது அந்த ஞான அனுபவத்தின் மூலியமா, அதாவது அந்த ஞான அனுபவம் என்பது எப்படி இருக்கணும் அப்டின்னா, சாத்திய சாத்தியமா இருக்கணும். அதாவது இத சொன்னா முடியும். ஆமா, இதான் கரெக்ட்டு அப்டின்னு தோணணும். அதுதான் சாத்தியம். முடியுமா? முடியுமா? அப்படின்றதோ, இல்ல ஒரு முடியுமா? முடியாதான்னு தெரியல. இப்போதைக்கு சும்மா அப்படியே நம்ம கேட்டுப்போம் அப்படின்றதையும் கிடையாது. அந்த சாத்தியம் அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது. அதாவது இது சாத்தியப்படும். நம்மளால நம்ம இந்த 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 ஒழுக்கத்துக்கு நம்மளால வர முடியும். அதேபோல இதுதான் உண்மை. இப்படிதான் வந்து சாத்தியப்படும். ஆமாம். இப்படிதான் வள்ளல் பெருமான் சொன்ன வழிக்கு இப்படி போனா தான் முடியும். வேற எதனாலும் முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தோன்றுது. அது மட்டும் இல்லாமல், அது வந்து அப்போ நான் இப்படி பண்ணோம்னா, நான் என்ன செய்யணும்? அடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப நான் இந்த மாரி ஒரு ஞான அனுபவங்கள பெறணும் அப்படின்னா, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, "இது சாத்தியமா?" அப்படின்னு கேட்பாங்க. சாத்தியம்னு வந்த பிறகு, அவங்களுக்கு தோணுன பிறகு நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்றதுன்னா, "சகஜமா இருங்க" அப்படின்றது தான் நம்ம சொல்றோம். சகஜமா எப்படிங்க வாழ்றது? அப்ப சகஜமா வாழணும்னா, நான் பழையபடியே நான் வந்து இருக்கட்டுமா? இல்லங்க. நீங்க பழையபடி இருந்தபடியே இருங்க. ஆனால், அத எல்லாத்தையும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருக்கிறதா அந்த செயல்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்து, அத ஒழுங்குபடுத்திக்கோங்க. இப்படி ஒழுக்கம் நிரம்பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய தினப்படி செயல்கள்ல எல்லா செயல்களும் நம்ம செய்யாம இருக்க முடியாது. அந்த எல்லா செயல்களையும் நம்ம வந்து ஒழுக்கத்த வந்து அதாவது நம்ம வாழ்க்கையே செயல்களால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். அது எப்படிங்க? அப்ப தூங்கும்போது நம்ம எதுவும் செயல் செய்யலையா? அப்படின்னா, அதுல கூட நம்ம செயல்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். தூங்குறதே ஒரு செயல் தான். சரிங்களா? இப்படி சதா காலமும் நம்ம ஏதாவது ஒரு செயல்கள செஞ்சு கொண்டே தான் வரோம். ஆகாரத்த எடுக்கிறோம், தூங்குறோம், தேக சம்பந்தம் செய்றோம். அதேபோல நம்ம வந்து பயப்படுறோம். இந்த மாரி பல செயல்கள இப்போ நம்ம வந்து நடக்கிறோம், பேசுறோம். இது எல்லாமே நமக்கு வந்து நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்களாக தான் இருக்கிறது. தேகத்த நஷ்டப்படுத்துற செயல்களாக தான் இருக்கிறது. இந்த தேகத்த நஷ்டப்படுத்தாம இருக்கிறது என்ன செய்யணும் அப்டின்னா, மறுபடியும் இந்த தேகம் நாசமாகாமல் அடையணும். நாசமாகாமல் இருக்கணும் அப்டின்னா, அடுத்து நம்ம வந்து சாப்பிடுறோம். இப்டி எல்லா விஷயங்களும் நம்ம திருப்பி, 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 திருப்பி செஞ்சுட்டே இருக்கோம். இதுக்கான காரணமே என்ன அப்டின்னா, நம்ம விகற்பமாவுறது தான். இந்த மாயா தேகத்துல இது வந்து சங்கல்பம் ஆச்சுன்னா, இது நஷ்டமடையாது. விகற்பமாவதுனால இவ்வளவும் நஷ்டமடையுது. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செயல்களால் நிரப்பப்பட்டிருக்கு. இந்த செயல்கள் எதுவும் நம்ம செய்யாம இருக்கணும்னா, நமக்கு மனம் அடங்கணும். இப்ப நீங்க செயல்களே செய்யாம உட்கார்ந்துரலாம் ஒரு இடத்துல. அதுக்கு பேரு தான் தியானம்னு பேரு. ஒரே இடத்துல அமர்ந்து நம்ம வந்து அ உட்கார்ந்துருவோம். ஒரே இடத்துல அமர்ந்துருவோம். ஆனாலும் ஏதோ நம்ம எதுவும் செய்யாம இருப்போமான்னா, இல்ல. உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணுவோம்னா, மனதால வந்து சூக்குமத்தால நம்ம நெறைய செயல்கள செய்ய ஆரம்பிப்போம். யோசிப்போம், விசாரிப்போம். இது மாரிலாம் செய்வோம். இதெல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்துல அடங்குறதுக்கு பேரு தான் வந்து அதுக்காக தான் தியானம் பண்றாங்க. தியானம் பண்ணி இது எல்லாத்தையும் அ அத வந்து சரி பண்ணுவாங்க. அப்போ இவங்களால அந்த செயல்கள சரி பண்ண முடியுமான்னா, சரி பண்ண முடியாதுன்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். அது மாரி பண்ண முடியாது. மனம் அப்படி அடங்குமா என்றால் அடங்காது. எப்படி நம்ம உடல் அளவுல வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அசையாம அதுக்கு தான் வள்ளல் பெருமான் என்ன பண்ணுவாருன்னா, அசையாம ஒரு இடத்துல உட்காருங்க. காலையில இவ்வளோ நேரம் உட்காருங்க, மதியம் இவ்வளோ நேரம் உட்காருங்க, சாயங்காலம் அதாவது சாயங்காலம் இவ்வளோ நேரம் உட்காருங்க, நைட்டு இவ்வளோ நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னா, இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து படிக்கிற பசங்க, படிக்காத பசங்கலாம் இருப்பாங்க. இந்த படிக்கிற பசங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து, அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட்ட குடுத்து படிக்க சொல்ருவாங்க.
இந்த படிக்காத பசங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, "நீ படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல பேசாம இரு. எல்லாரும் வாய் மேல விரல வைங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து பேசின பசங்கள கூப்பிட்டு நீல் டவுன் போட விட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்கள படிக்கக்கூடாதுன்றது அர்த்தம் இல்ல. அவங்க படிக்கணும்னா முதல்ல அமைதியா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அப்போ அது மாரி நம்மளுக்கு வள்ளல் பெருமான் என்ன செய்றாருன்னா, "முதல்ல நீங்க அமைதியா உட்காருங்க" அப்படின்னு சொன்னது தான் வந்து "சிவ தியானம் செய்யுங்க" அப்படின்னு சொல்றது. சரி அமைதியா உட்கார்றதுக்கான காரணமே என்னன்னா, நம்ம அடுத்ததா வந்து என்ன நம்ம எதெல்லாம் அதாவது இப்ப நீங்க வேகமா செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு சிலர். தன் வாழ்க்கையில செயல்களால் நிரப்பியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் குடுக்குற ஹிண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல எந்த செயலும் செய்யாம முதல்ல உட்காருங்க. உட்கார்ந்தாலும் உங்களுக்கு விசாரணை ஓடிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இதுக்கு தான் தியானம் இந்த மாரி பிராக்டிஸ்லாம் போயிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு மனம் அடங்கல. அப்ப என்ன செய்யணும் அப்டின்னா, சகஜமா நீங்க தினந்தோறும் செய்யக்கூடிய செயல்கள் சாப்பிடாம இருக்க போறதில்ல, மோஷன் போகாம இருக்க போறதில்ல, எதுவுமே செய்யாம இருக்க போறதில்ல. கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் ரெகுலரா நடந்துட்டு தான் இருக்குது. உலகியல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள நீங்க செய்து தான் ஆக வேண்டும். இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆக வேண்டும். நீங்க அந்த அந்த வாழ்க்கைய வாழும் பட்சத்தில், இதுக்கு முன்னாடி நீங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று ஒன்று இல்லாம செஞ்சிருப்பீங்க. இப்ப ஜீவகாருண்ய ஒழுக்கத்துடன் அது இருக்குதான்றத பார்ப்பீங்க. இத முதல்ல பார்த்து, தினந்தோறும் அதை எழுதிக் கொண்டே வர வேண்டும். அட்லீஸ்ட் தினந்தோறும் இல்லனா கூட வாரத்துல 1 நாளாவது நம்ம வாரம் ஃபுல்லா ஒரே மாரி தானே இருக்கும். அந்த வாரத்துல 1 நாளாவது நம்ம செய்யும் செயல்களில மொத்தம் நிரம்பி இருக்கும் நம்மளுடைய நாள். ஒரே மாரி செயல்கள்ல நிரம்பி இருக்கிற செயல்கள். அதுதான் நித்திய கர்ம விதி அப்படின்றது. நித்திய கர்ம விதினா தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள். இந்த செயல்கள ஒழுக்கமாக மாத்திக் கொள்வதே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் அடிப்படை. அப்ப அந்த செயல்கள நம்ம எவ்வுயிரும் துன்பம் அடையாம நம்ம அந்த செயல்கள நம்ம மாத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு அருள் விளக்கம் வரும். அந்த அருள் விளக்கத்தால தான் நம்ம அடிப்படையில பயணிக்க முடியும்ன்றத தான் நம்ம 4 வாரமா சொல்லி, நம்ம வந்து ஒரு 1 மாசத்த நம்ம வந்து எப்படிலாம் அமைச்சுக்கணுன்றதுக்கு நம்ம ரொம்ப விரிவா வந்து நம்ம சொல்லி முடிச்சுட்டோம். அதாவது முதல்ல எ முதல்ல நம்ம செய்யாம இருக்கவே முடியாது அப்படின்ற செயல்கள எப்படி செய்யணும் அப்படின்றத அடிப்படையில பார்த்தது தான் நித்திய கர்ம விதி. நித்திய ஒழுக்கம் எனும் உலகியல். அடுத்ததா நம்ப செயல்களால நிரம்பி இருக்கத நம்ம என்ன பண்ணணும்னா, எதெல்லாம் நிப்பாட்டணும்? அந்த நிப்பாட்ட வேண்டிய செயல்கள் எது எது அப்படின்னா, நம்ப இத்தன காலம் பழகியிருப்போம். அந்த பழகுறது அது நல்லது தான் நான் இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் இப்படிப்பட்ட செயல்கள நிறுத்தும்போது ஏன்னா, நீங்க உங்க செயல்களால நிரப்பி இருக்கும்போது, நீங்க புதுசா ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க ஒரு நேரம் என்று ஒண்ணு இருக்கணும் இல்லையா? கால தத்துவத்துக்கு தானே நம்ம கால தத்துவத்துல தானே இருக்கோம். அப்போ நீங்க ஒரு சுதந்திரத்த விடணும். எந்த சுதந்திரத்த முதல் விடணும்னா, நேரத்த ஒதுக்கணும். நேரத்த ஒதுக்கி இந்த மாரி நல்ல சிந்தனைகள செய்றதுக்கும், நல்ல விசாரங்கள செய்றதுக்கும் நம்ம வந்து நேரத்த ஒதுக்கணும். அப்போ ஒதுக்கணும்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த கடவுள் வழிபாட்டுக்கான விஷயங்கள நம்ம நிரப்பி வச்சிருப்போம். நம்ம வரப்போறதே ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுவே கடவுள் வழிபாடுன்னு சொல்லும்போது, மத்த வழிபாட்டு முறைகளுக்கு தேவையான விஷயங்கள நம்ம முதல்ல நிப்பாட்டணும். அப்போ மத்த வழிபாடு என்பது நற்செய்கை, நற்குண ஒழுக்கங்கள்லாம் நம்ம நெறைய சொல்லியிருக்கோம். அந்த மாரி விஷயங்கள நம்ம நிப்பாட்டும் பொழுது, உங்களுக்கு ஒரு நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தில் தான் நீங்க என்ன செய்வீங்க அப்டின்னா, அடுத்து நம்ம இந்திரியங்களும், கரணங்களும் எப்படி ஒழுங்கு செய்றது அப்டின்றதே உங்களால யோசிக்க முடியும். முதல்ல அடிப்படையில நீங்க வந்து நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியல்ல, இந்த உலகியல் நடத்துறதுக்கு நம்ம செஞ்சு தான் ஆவணும் அப்டின்ற விஷயங்களுக்கு என்னென்னலாம் எப்படிலாம் ஒழுங்குபடுத்தலாம் அப்டின்ற ஒரு விஷயத்த நீங்க கடைபிடிக்க ஆரம்பிக்கும் தருவாயில, நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா வந்து இந்த மாரி நேரத்த வந்து இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு அப்டின்றது இல்லாத மத்த வழிபாட்டு விஷயங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க நிப்பாட்டணும். இப்படி நிப்பாட்டி உங்களுக்கு ஒரு நேரம் கிடைக்கும். இந்த நேரம் எதற்காக பயன்படும் என்றால், நீங்க நித்திய கர்ம விதிய பின்பற்றுறதுக்கே அதுக்கு நேரம் சரியா இருக்கும். அதையும் நான் சொல்லிர்றேன். ஏன்னா, அது செய்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நேரம் அதிகமா தான் பிடிக்கும். அதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாயிடும். இருந்தாலும் பரவால்ல. அதுவே உங்களுக்கு வழிபாடு தான். ஏன்னா, இந்த தேகத்துல தான் கடவுள் விளங்குறாரு. நீங்க நித்திய ஒழுக்கம் என்பது பல 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 உயிர்கள துன்புறுத்தாம வாழ்றதுக்கான அடிப்படை. அப்போ கடவுள் வழிபாட்டுக்கு வந்துட்டீங்க தானே! அப்புறமா என்ன நெனைக்கிறீங்க நீங்க? வழிபாட்டுக்கு நான் வந்து நேரமே ஒதுக்கல அப்படின்னு சொல்லி நெனைக்கிறீங்க. இல்ல. நீங்க இப்படிப்பட்ட ஆச்சாரங்கள்ல இந்த மாரி நற்குண, நற்செய்கை ஒழுக்கங்கள்லாம் நீங்க
அந்த நேரத்தெல்லாம் ஒதுக்கி, அந்த நேரத்திலயும் நீங்க நித்திய கர்ம விதி, நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியல தான் நீங்க இது பண்ணுவீங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஒண்ணு தெரியும். நீங்க ஒரு ப்ராசஸ் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இட்லி, தோசை கூட இப்போதைக்கு இட்லி கூட சுடுறதில்ல. எல்லாரும் தோசை தான். ஒரு தோசை சுடுறதா இருந்தா, ஒரு கல்லு, ஒரு தட்டு, அப்புறம் வந்து மிஞ்சி போனா சட்னி, இல்ல ஒரு மொளகா பொடி வச்சுட்டு நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு சாமானும் கம்மி, வேலையும் ப்ராசஸ் கம்மி. அப்படியே எடுப்பீங்க, ரெடிமேட் எடுத்து ஊத்துவீங்க. தோசை ஊத்தி சாப்பிட்டு நீங்க முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்ப என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு நேரம் நெறைய இருக்கும். நம்ப அப்படி கிடையாது. சாதத்த எடுக்கணும், அரிசிய ஊற போடணும், பச்சரிசிய. அதுக்கப்புறம் ஊற போட்டு நம்ம அத வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வடிக்கணும். வடிக்கிறது மட்டும் இல்லாம, பேரலலா நீங்க காய்கறி வாங்கியிருக்கணும். எவ்வளோ ப்ராசஸ் பாருங்க. அதுக்கு வெறும் வெங்காயம், தக்காளி வாங்கி வச்சுட்டீங்கன்னா, 1 வாரத்துக்கு அப்படியே இருக்கும். அந்த வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, இல்ல மிஞ்சி போனா தேங்கா. அப்படியும் மிஞ்சி போனா நமக்கு வந்து என்ன செய்யலாம்னா, மொளகா பொடி. அதாவது மொளகா பொடின்றது இந்த உளுந்து பருப்பு, இந்த பருப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு மொளகா பொடி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து வாரம் ஃபுல்லா நம்ம வந்து காலையிலயோ, நைட்டுக்கோ நம்ம வந்து மெனக்கெட வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா மதியம் பெரும்பாலும் எல்லாரும் வெளிய சாப்ட்டுருவோம். இல்ல மதியம் வந்து நமக்கு வந்து சமைச்சு குடுப்பாங்க. வீட்லருந்து எடுத்துன்னு போவோம். இல்ல க க கம்பெனியோ, இல்ல ஆஃபீஸோ அங்க கேன்டீன் இருக்கும். அங்க சாப்ட்டுக்குவோம். இப்ப என்ன ஆயிருது அப்டின்னா, இது ரொம்ப எளிமையான ப்ராசஸ் ஆயிருது. அப்போ நமக்கு இங்க எளிமையான ப்ராசஸ் எப்படி வரும் அப்டின்னா, முதல்ல எடுத்தோனே அரை ஆகாரம் வருமா? அப்டின்னா முடியுமானா, ட்ரை பண்ணலாம். ஏன்னா செயலெல்லாம் குறைக்கிறதுக்கு முடிஞ்சா தான் வர முடியும். அதனால இங்க இப்படிப்பட்ட இந்த நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியல கடைபிடிக்கணும் அப்டின்னா, அவங்கள விட நம்ம நேரம் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப அவங்க கிட்ட இருக்கிற நேரம், நம்ம கிட்ட இருக்க நேரம் என்பது, நமக்கும் பணிபுரியணும்னா 8 மணி நேரம் தான், அவங்களுக்கும் பணிபுரியணும்னா 8 மணி நேரம் தான். இது காமனா இருக்குது. இது அடுத்து எல்லாரும் எங்க அட்டாக் பண்றீங்கன்னா, எப்படின்னா இந்த வேலைய விட்டுறணும். இந்த வேலைய விட்டு நம்ம என்ன செய்யணும்னா, முழு நேரம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நம்ம பின்பற்றணும். அது தவறான செயல் முதல்ல. நீங்க அந்த வேலை செய்யறத செஞ்சுட்டே இருக்கணும். அது ஒரு பக்கம். அந்த 8 மணி நேரத்துல கை வைக்கக்கூடாது. மிச்சம் இருக்க எத்தன மணி நேரம் இருக்கு? 8 மணி நேரத்துல, அதாவது 8, 3 24. 24 மணி நேரத்த 8 மணி நேரம் தூங்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. மிச்சம் ஒரு 8 மணி நேரம் இருக்கு. இந்த 8 மணி நேரத்த டிராவலிங்க்கு எதனா ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, நீங்க என்ன செய்யலாம்னா, உங்க வீட ஷிஃப்ட் பண்ணி டிராவலிங்க்கு கிட்டத்தட்ட அந்த வேலைக்கு கிட்ட போயிரலாம். டிராவலிங்க கம்மி பண்ணலாம். இல்லையா அங்கேயே தங்கிக்கலாம். தங்கிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, டிராவலிங் டைம்லாம் குறைஞ்சிரும். இதுக்கப்புறம் எதுக்கு டைம் ஆகும் அப்டின்னா, நீங்க வந்து என்டர்டெயின்மென்ட்டோ, இல்ல எதுக்குன்னே தெரியாம ஒரு சில நேரத்த ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்பீங்க. இதுல ஒரு 4 மணி நேரம் போயிடும். இப்ப நான் சொன்னதுல. அதாவது 8 மணி நேரம் தூங்க போயிடுச்சுனாலும், 8 மணி நேரம் வேலைக்கு போயிடுச்சுனாலும், இது எல்லாருக்கும் காமன். மிச்சம் இருக்க 8 மணி நேரம் தான் நமக்கெல்லாம் வந்து அதாவது பெர்சனல் டைம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த பெர்சனல் டைம்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த 8 மணி நேரத்துல, அந்த 8 மணி நேரத்துல 4 மணி நேரம் வந்து டிராவலிங்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல வேரியேஷன் இருக்கும் பெர்சனலா. அந்த வேரியேஷன குறைக்கிறதுக்கு இந்த மாரிலாம் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன வேரியேஷன் இருக்கும் அப்டின்னா, எல்லாரும் ஒரு ஒரு செயல்கள அதாவது நற்செய்கை, நற்குண ஒழுக்கங்கள்ல நம்ம செய்றோன்னே வச்சுக்கோங்களேன். இது தானே நமக்கு இருக்க நேரம். அப்ப இத ஒதுக்கி தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா, நித்திய ஒழுக்கம் எனும் உலகியல, அதாவது மத்த உலகியல்ல இருந்து நீங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு வரணும்னா, இந்த நேரத்த ஒதுக்கி நீங்க இத செஞ்சாட்டால் ஒழிய, நீங்க என்னதான் விசாரணை பண்ணாலும், என்னதான் செஞ்சாலும், உங்களால வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு வரவே முடியாது. அப்டின்ற காரணத்தினால தான் நம்ம முதல்ல நித்திய கர்ம விதிய வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதனால ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு வர்றதுக்கான அடிப்படைகள நம்ம வந்து ரொம்ப பார்க்கணும். ரொம்ப பிராக்டிகலா பார்ப்போம். சனிக்கிழமைனா இனிமேலு இப்படிதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து படிச்சு, படிச்சு இது பண்ண விசாரணைலாம் போதும். போதுமான அளவுக்கு நம்ம பண்ணியாச்சு. இப்ப இனிமேல் பிராக்டிகலா எப்படி நீங்க செஞ்சீங்க? உங்களோட அனுபவத்த சொல்லுங்க. நாங்களும் பிராக்டிகலா வரோம். அப்படின்றதுக்கான நிலைப்பாட்டுல எல்லாரும் ஆல்மோஸ்ட் வந்ததுனால, நான் வந்து பிராக்டிகலா அதாவது சகஜமா நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்த பழகும் பொழுது, அது சாத்தியம் என்பது தெரிய வரும். அது மட்டும் இல்ல, சாத்தியப்படுறது மட்டும் இல்லாம, அவங்க ஞானத்தினால அது மூலியமா பெறும் ஞானத்தினால, அவங்க சன்மார்க்கம் என்பதும், ஜீவகாருண்யம் என்பதும், ஞான மார்க்கம் என்பதும் ஒன்றுன்றதுனால, அந்த ஞானத்த பெறுவதனால, அந்த ஞானத்தின் மூலியமா உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அந்த அருள், அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, நீங்க சகஜ, சாத்திய, ஞான அனுபவியாக வர முடியும். இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு அப்டின்னா, சுத்த சன்மார்க்கம் ஒன்று இருக்கிறது. முதல்ல நம்ம இதுக்கு வருவோம். அப்புறம் சுத்த சன்மார்க்க, சாத்திய, சகஜ. இந்த சகஜ, சாத்திய, ஞான அனுபவின்றதுல சுத்த சன்மார்க்கம்ன்றதுக்கு அடிப்படையே நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம்.
இந்த அடிப்படைய தான் நம்ம பார்ப்போம். இதுக்கு எல்லாரும் வந்து ஓரளவுக்கு நம்ம தயாராயிட்டோம் அப்டின்னா, ஏன்னா இது இல்லன்னா என்ன ஆயிறீங்கன்னா, எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இது இது வந்து ரொம்ப நாள் செய்ய வேண்டிய விஷயம் இது. இது வந்து அதாவது நான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல இருக்க லைனே படிச்சிடுறேன். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், இப்படி ஒழுக்கத்தினா நீங்க இந்த ஒழுக்கத்த கடைபிடிக்கிறீங்க. இதுக்காக நெறைய விளக்கங்கள் வருது. இல்ல உங்களால முடியுதுன்னு வருது, முடியலன்னு வருது. எது வந்தாலும் விளக்கம் தான். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம். நீங்க வேற எதுவும் தனியா போய் தேடக்கூடாது விளக்கம். அந்த ஒழுக்கத்தினால வர விளக்கம். நீங்க போய் புக்க படிச்சு பார்த்தா வர விளக்கம் அல்ல இது. அதேபோல ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம். அப்போ இன்பத்துக்குன்னு நம்ம பேரின்பத்துக்கோ, இல்ல வந்து இம்மை இன்பத்துக்கோ, மறுமை இன்பத்துக்கோ வேற ஏதோ ஒரு நம்ம போய் செயல் செய்யணுமானா செய்ய தேவையில்ல. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும். இப்போ இவ்விளக்கத்தையும், இவ்வின்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவமுக்தர் என்றும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள், அதாவது சுத்த சன்மார்க்க, சகஜ சாத்திய, ஞான அனுபவி அப்படின்றதுக்கு இதுதான் விளக்கம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இங்க எழுதியிருக்காங்க. அவர்களே சாத்தியர்களே ஜீவ முக்தர் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து அம்மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பலகால் கண்டு அனுபவித்துன்னு சொல்றாங்க. பலகால் அப்படின்னும்போதே இங்க வந்து அவ்வளோ காலங்கள் நமக்கு வந்து தேவைப்படுது. இதுக்கு நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆவறதுக்கோ, இல்ல நம்மளால முடியலையேன்றதுக்கோ, இல்ல நம்மளால முடிஞ்சிச்சுன்றதோ 2மே தப்பு. என்னால முடிஞ்சிச்சுன்னாலும் தப்பு. அப்பன்னா நீங்க இன்னும் ஒழுக்கத்துக்கு வரலன்னு அர்த்தம். ஏன்னா, அது இந்த ஒழுக்கம்னா என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா நான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு இங்கேயே தான் போட்டிருக்காரு. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்கள். அப்பதான் சாத்தியர் ஆக முடியும். இப்ப நீங்க சாதகனா தான் இருக்கீங்க. இந்த சாதனம் வேணா கைகூடிச்சுன்னு நெனச்சுக்கலாம். ஆனா சாத்தியம் வந்து நமக்கு கைகூடிச்சா அப்டின்னா, இன்னும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்காது. இப்ப வந்த மாரி இருக்கும், திருப்பி குறையும் கான்ஃபிடன்ஸ். திருப்பி வந்த மாரி இருக்கும் கான்ஃபிடன்ஸ். இது வந்து இயல்பு தான். கான்ஃபிடன்ஸ் வரும், திருப்பி குறையும், வரும், திருப்பி குறையும். இது இது தொடர்ந்து நம்ம இந்த முயற்சிய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இடைவிடாது நம்ம இந்த முயற்சிய செஞ்சுட்டே இருக்கணும். அதனால இத சகஜமா செஞ்சா மட்டும் தான் முடியும். இது ஏதோ 1 மந்த் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் இல்ல. அப்போ என்னங்கய்யா நீங்க வந்து 1 மந்த்ல நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணிடலாம்னு நெனச்சு சொன்னீங்களே அப்டின்னா, அந்த 1 மந்த்ல பண்ணிடலாம்னு சொன்னது என்னன்னா, ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கத்த நம்ம என்ன செய்யணும்? நம்ம எப்படி வாழ்க்கையில பழகணும்ன்றத மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். அத வேணா 1 மாசத்துல சொல்லிட்டு, அடுத்தது ஒழுக்கங்கள பழக ஆரம்பிச்சுடணும். ஒழுக்கங்கள நம்ம சொன்னத தான் இன்னும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். திருப்பி திருப்பி புதுசா எதுவும் சொல்றதே இல்ல. அதனால நம்ம தொடர்ந்து இந்த ஒழுக்கங்கள கடைப்பிடிக்கிறதுக்கான விஷயங்கள நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ ஒழுக்கத்த கடைப்பிடிக்கிறதுக்காக நடைமுறையில எப்படி அனுபவமா நம்ம எப்படி நமக்கு சிக்கல்கள் வருது? அந்த சிக்கல்கள எப்படி தீர்க்கணுன்றது, நான் வந்து எந்த வகையில நம்ம அதெல்லாம் வந்து தீர்த்தோமோ, அந்த வகையில நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவோம். நன்றி.